அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீட்டு காதலி எஸ்எம் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சொரக்காய் முட்டை பொரியல். இது நிறையா பேருக்கு தெரிஞ்ச ரெசிபி தான். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் சொல்லித்தரேன். இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி. குழந்தைங்களுக்கு இதில் சொரக்காய் இருக்கிறதே தெரியாது. நல்ல முட்டை பொடி மாஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு, சின்ன சீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 காஞ்ச வத்தை 2 கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், பல்லாரியாக இருந்தாலும் 1 சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருந்தால் 5லேருந்து 6 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் சொரக்காயை இது போல் எவ்வளோ அளவு குட்டியாக கட் பண்ண முடியுமோ அது போல் கட் பண்ணிக்கோங்க. நான் 100 கிராம் அளவு தான் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சொரக்காய் ஒரு பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் 2 முட்டையில் மிளகு, சீரகம், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். சொரக்காயில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா கலக்கிட்டு இது போல் சொரக்காய் வெந்ததுக்கப்புறம் முட்டையும் அதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டுருங்க. வெந்ததுக்கப்புறம் முட்டை, சொரக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா முட்டையெல்லாம் வெந்து சொரக்காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், உங்களுக்கு விருப்பப்பட்டால் அந்த வாசனை பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டு அதோட 2 சில் தேங்காய், 3 சின்ன வெங்காயம், பெருஞ்சீரகம் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதனால சப்பாத்தியோட கூட ரோல் பண்ணி சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் சொரக்காவோட ஸ்மெல்லே தெரியாது. சொரக்காயில் நீர் சத்து அதிகமாக இருக்கும். இது சொரக்காயில் மட்டும் இல்லை, நமக்கு விருப்பமான எந்த காய்கறிலையும் இதே போல் மெத்தடில் செய்யலாம். வெண்டைக்காய், சீனி அவரைக்காய், பீக்கங்காய், புடலங்காய், பாவக்காயில் கூட இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். பாவக்காயெலாம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது போல் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் ரசம் ஊற்றி நல்லா சுட சுட இந்த காய் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.